இந்த அரட்டை அரங்கத்திலே எந்த தலைப்பை எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? நம் உயிரோடு உயிராக கலந்த கணவன் மனைவிக்கா, இல்லை மனைவி கணவனுக்கா? நம் வாழ்க்கையிலே வழிகாட்டும் நல் ஆசிரியர்களுக்கா, இல்லை அன்னை தெரேசா போன்று தன்னலமற்று பாடுபடும் சமூக சேவகர்களுக்கும், எல்லை பகுதியிலே நாட்டை காக்கும் ராணுவ வீரர்களுக்குமா? நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கக்கூடிய கண்கண்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கா? எல்லாவற்றுக்கும் மேலாக ஏனுங்க போங்க சார், யாருக்கு சார் முதலிடம் கொடுக்கிறது? முதல்ல நாமே நமக்குத்தான் முதலிடம் கொடுத்துக்கணும், அப்படி என்று தனமுக்கு நாமே முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களா? இப்படி 5 தலைப்பிலே இவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய கோணத்திலே நம் மனதில் யாருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை இங்கே எடுத்து வைக்க வந்திருக்கின்றார்கள். சார், உலகத்துல மொத்தமா 7 அதிசயம் இருக்குதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். வெறும் கல்லாலையும் கம்பியாலையும் கட்டப்பட்ட இதெல்லாம் உலக அதிசயமா இருக்கிறது பெரிய அதிசயம் கிடையாது சார். ஆனா நம்ம ஊர்ல இருக்குது பாருங்க ஒரு உலக அதிசயம். கணவன் மனைவி உறவுக்கும் காதலுக்கும் சாட்சியா ஆக்ரா நதிக்கரையில உயிரோடு எழுந்து நிற்கிறே ஒரு உயிரோவியம் தாஜ்மஹால். அதுதான் சார் உண்மையிலேயே உலக அதிசயம். கல்யாணம்ங்கிற கல்யாணத்தை பத்தி வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் ஐயா தெரியும். உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதம்மா. ஒரே ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க. பொண்டாட்டிட்ட பேசுறங்கிறதே ஒரு பெரிய கலை. முந்தா நாள் எங்க வீட்டுக்குள்ள நான் 9 ரொம்ப பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐயா. முந்தா நாள் ராத்திரி 9:30 மணிக்கு நான் வெளியூர்ல நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். எங்க வீட்டுல டிவியை பார்த்தபடியே உட்கார்ந்துருந்தா. நான் போய் சாதம் போடுறீன்னே, கையை எப்படி நீட்டி இருக்கேன் பாத்தியலா, சாதம் போடுறீன்னே. அவ அங்கே இருந்து ஒரு தட்டை தூக்கி எரிஞ்சா பிச்சைக்கார மாதிரி பிடிச்சிக்கிட்டேன். தட்டை தூக்கி போட்டோன்னு ஆம்பளை ரோஷத்தோட கேட்டேன், ஏன்டி தட்டை தூக்கி போட்டியே, சாதத்தை எனக்கு தானே வந்து போடணும்னே. அவ சொன்னா, பொம்பளை இப்ப நாங்க எப்படி சாதம் போடுற பாருன்னு டிவியை பார்த்துக்கிட்டே சோத்து சட்டிகளை கையை விட்டு உருட்டிட்டான். இப்படி போட்டா பாருங்க 2 சோறு தட்டு பாய்க்கு கீழே கீழே விழுந்துருச்சுச்சா. நீங்க கேட்ச் பிடிக்கிறதுல கரெக்டா இருந்திருக்கணும்ல ஐயா. அப்படி சாதத்தை போட்ட உடனே என் ரோசம் ஆம்பளை இல்ல, சாதத்தை போட்டி அடி அங்க இருந்து எப்படி சாம்பாரா போடுவான்னு கேட்டேன். என் வீட்டுக்காரி சொன்னா, சாதம் தூக்கி போட்டவளுக்கு சாம்பார் போட தெரியாதா பாரியா, டிவியை பார்த்துக்கிட்டே உனக்கு சாம்பார் ஊத்துறேன்னா இங்க வந்து தானே ஊத்துவேன், அங்கே இருந்து எப்படி ஊத்துவாயின்னு. அதுக்கு அவ சொன்னா, அங்கே இருந்தபடி பாரியா எப்படி சாம்பார் ஊத்துறேன்னு ஒரு பிளாஸ்டிக் பையில சாம்பாரை ஊத்தி கட்டினா. ஐயா கட்டினா. இப்பவும் என் ரோசம் ஆறல. என்ன தெரியுமா சொன்னேன், சாம்பார் பைய ஏன்ட்ட வந்து தூக்கி போட போறியான்னு. அதுக்கு அவ சொன்னா, நீ கெட்ட கேடுக்கு சாம்பார் பைய தூக்கியா போடுவேன், இப்ப பாரியா இங்கே வந்து ஊத்துறேன்னு சாம்பாரை திருப்பிக்கிட்டா. என் பக்கத்தை பார்த்து நேர குறி வச்சா, ஒரு கத்தி எடுத்து குத்தி பயங்கரம் இதுக்குனா மேல வந்து பட்டுருக்கு. இந்த அம்மாவுக்கு என்னையா தெரியும், பச்சை சிசு. மன்னிக்கணும், எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இனிமேலுக்கு இந்த சாதம் போடுற மேட்ரு, இந்த குழம்பு ஊத்துற இந்த மாதிரி சமாச்சாரத்தெல்லாம் சொன்னீங்கன்னா இனிமே பல பேருக்கு இது கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆயிடும். தப்பாயிட போது நீ உட்காந்துரு. ஹிட்லரை பத்தி இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே தெரியும். உலகத்துல மிக கொடிய சர்வாதிகாரி யாருன்னு கேட்டா ஹிட்லர்னு சின்ன குழந்தை கூட சொல்லும். ஐயா, ஒரு யோக்கியன் நல்ல கணவனா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ஒரு அயோக்கியன் நல்ல கணவனா இருக்கிறான் பாருங்க, அதுதான் ஏன் பெரிய விஷயம். உலகத்திலேயே மிக கொடிய சர்வாதிகாரின்னு எல்லாரும் சொன்ன ஹிட்லர் கூட சாகும்போது நல்ல கணவனாதான் ஏன் சாகிறாரு. 2வது உலகப் போர் நடக்குது, ஜெர்மனிய படையெல்லாம் தோத்து போச்சு. ஹிட்லர் கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு ஒரு முடிவு எடுக்கிறாரியா. கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்களை மனசாட்சியே இல்லாம கொன்று குவிச்ச ஹிட்லர் கூட தான் மனுசுருகு காதலிச்ச ஈவா பிரான் சாகணும்னு ஆசைப்படலையா. அவளை தப்பிச்சு போ சொல்றாரு. ஈவா பிரான் தப்பிச்சு போகல, உன்னோடையே சேர்ந்து செத்து போயிடுறேன்னு சொல்றாங்க. அப்போ ஹிட்லர் உன்னோட கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க. சாகும்போது கூட உன் காதலியா சாக நான் ஆசைப்படல, மனைவியா தான் சாக ஆசைப்படுறேன்னு சாகும்போது ஏத்துட்ட உன்னதமான உறவியா கணவன் மனைவி உறவுங்கிறது. ஐயா ஏனுங்க இந்த அநியாயத்தை கேட்டீங்களா? 3.5 கோடி ஜனங்களை கொன்ற ஹிட்லர் ஒரே ஒருத்தி கல்யாணம் பண்ணி செத்து போயிட்டான்னா இதிலிருந்து என்ன தெரியுதுங்க?
பொம்பளை எப்பேற்பட்ட கொடூரமானவன்னு பார்த்தீங்களா? அதான் ஐயா, பிறந்தவுடன் நமக்கு கிடைக்கும் தாயிடம் தாளாட்டு, அது நமக்கு புரியாது. இறக்கும் போது நமக்கு கிடைக்கும் பிள்ளையிடம் நீராட்டு, அது நமக்கு தெரியாது. ஆனா இந்த தாளாட்டுக்கும் நீராட்டுக்கும் இடையிலே இந்த மக்கள் சமுதாயத்திடமிருந்து கிடைக்குதே பாராட்டு. அந்த பாராட்டை பெற்றுத்தரவங்க தான் ஆசிரியர்கள். ஓகே, பாராட்டு மட்டும் ஆசிரியர் கொடுக்கறது இல்லையா, சில சமயத்துல திட்டுவாங்க, சில சமய தலையில கொட்டுவாங்க, சில சமயத்துல அடிப்பாங்க, சில சமயத்துல உதைப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு ஆசிரியர் கொடுக்கறாங்க தெரியுமா? நம்ம நல்லா இருக்கணுங்கிற காத்தாயா கொடுக்கறாங்க. சரி, ஒண்ணு இல்லைங்க, 4வது படிக்கிற போது எனக்கு வீட்டுப்பாடம் எழுதணும்னா ரொம்ப பிடிக்காது, எப்பவுமே எழுத மாட்டேன். ராமலிங்க வாத்தியார்னு ஒரு வாத்தியார் எங்க எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தாரு. அவர் ஒரு நாள் கூப்பிட்டு 10-50 பேர் பசங்க இருக்கிற போது என்னை கூப்பிட்டு அடிச்சிட்டாரு. அடிக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அட, இந்த ஆளு இத்தனை பசங்க முன்னால் நம்மளை கேவலப்படுத்திட்டாரே, இந்த ஆளை ஏதோ ஒன்று பண்ணணுமையான்னு நான் நினைச்சேன். அந்த வயசுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணினேன். அவர் சாயந்தரம் பக்கத்தூருக்கு மாந்தோப்பு வழியா போவாரு. போகும்போது நான் அதுக்கு முன்னாடியே நான் போயிட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன். அவர் போறாரு, ராமலிங்கம். அவர் திரும்பி பார்த்தாரு, போயிட்டாரு. ஒரு 2 மறுபடியும் டே ராமலிங்கம் திரும்பி பார்த்தாரு, போயிட்டாரு. போடா ராமலிங்கம். அவர் கம்முன்னு போயிட்டாரு. மறுநாள் காலையில் வகுப்புக்கு வந்தாரு. வந்துடனே முதல் பீரியடு பசங்களை எல்லாம் பீட்டிக்கு போய் விளையாடுங்க பண்ணிட்டாரு. பீட்டிக்கு போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு தனபால் இங்க வான்னு கூப்பிட்டாரு. சாருண்ணே, நேற்றுக்கு என்ன பண்ண சாயந்தரம்னாரு. சார் ஒன்றும் பண்ணல சார்ண்ணே. இல்லடா, நான் சாயந்தரம் போகையில் ராமலிங்கோன்னு ராமலிங்கோன்னு டே ராமலிங்கம் போய் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு தனபால் இங்க வான்னு கூப்பிட்டாரு. சாருண்ணே, நேற்றுக்கு என்ன பண்ண சாயந்தரம்னாரு. சார் ஒன்றும் பண்ணல சார்ண்ணே. இல்லடா, நான் சாயந்தரம் போகையில் ராமலிங்கோன்னு ராமலிங்கோன்னு டே ராமலிங்கோன்னு போடா ராமலிங்கோன்னு நீ எத்தனை தடவை சொன்னாலும் நான் ராமலிங்கம் தான்டா, நான் உன்னோட நண்பன்டா, உனக்கு பிரியம், என்னை டேன்னு தான் கூப்பிடணும்னா இனிமேல் டே ராமலிங்கம்னா கூப்பிடுறா, அதை பத்தி எனக்கு வருத்தம் இல்லடா. நீ அந்த உணர்ச்சி வச போட்டு டேன்னு சொல்லும் போது அந்த கிளையை பிடிச்சிட்டு இருந்த கையை விட்டுருந்தேன்னு வச்சுக்கடா, அதுக்கு நான் தாண்டா வருத்தப்படுவேன். அதனால உன்னோட நல்லதுக்கு தாண்டா சொல்ல. ஆனா ஒன்னு சொல்றேன்டா, உன்னை மறுபடியும் அடிப்பேன், நீ வீட்டுப்பாட எழுதுற வரைக்கும் அடிப்பேன்னு சொன்னாரு. ஒரு ஆசிரியர் கீழே விழுந்துருவேன் நினைச்ச உடனே தான் அந்த மாணவன் அங்க விழுந்துட்டான். என்னை நீ ஒரு முறை அல்ல 100 முறை ராமலிங்கம் என்று கூப்பிட்டு பார், நான் கோபித்துக் கொள்ள மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை திட்டுவேன். காரணம், வைரத்தை கூட பட்டை திட்டினால்தான் அது ஒளி வீசுகிறது. உன்னை கூட நான் திட்டினால்தான், உன் தலையிலே கொட்டினால்தான் நீ வாழ்க்கையிலே ஒளி வீசுவாய் என்று இவரை பட்டை திட்டிய வைரமாக அனுப்பி வைத்ததால் தான் இன்றைக்கு ஒரு ஆசிரியராக வந்து ஒரு தனபால் இங்கே உரையாற்றி கொண்டிருக்கிறார். ஆசிரியருங்கிற யார் தெரியுங்களா? ஒரு கைகாட்டி மாதிரி. ஒன்றும் இல்லைங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சிக்கு வர்றேன். தெற்கு திசை பார்த்து பொள்ளாச்சி 40 கிலோமீட்டர்னு ஒரு கைகாட்டி நிற்கிது. அது நான் தான் உங்களுக்கு வழிகாட்டுறேன்னு சொல்றது இல்லை. அது போலதாயா ஒரு வழி பயணத்துக்கே ஒரு வழிகாட்டி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை பயணத்துக்கு ஆசிரியர் என்பவர்கள் ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு நல்ல ஏணிப்படி. அத்தகைய ஆசிரியர்களுக்கு தான் என் மனசுல முதலிடம் கொடுப்பையா.